இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னல் ஸ்நாக் வந்து புளிவடையோட செகண்ட் பார்ட்டு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம நேற்று மாவெல்லாம் ஆட்டி எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோன்னு பார்த்தோம். அந்த ஸ்டோர் பண்ணி வச்ச மாவுலேருந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நான் கடலைப்பருப்பு 1 ஹவர் வந்து ஊற வச்சுருக்கேன். அந்த கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்ல பொடியாக நறுக்குன கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன சைஸ் பாலாக எடுத்து பூரிக்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸ் பாலாக எடுத்து ஒரு கவரில் எண்ணெய் தடவி அந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அல்லது சின்ன ஷேப்பில் மாவு எடுத்து அதை வந்து நம்ம இந்த மாதிரி கையிலேயே வந்து வடையாட்ட தட்டி அந்த ஷேப்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆயில காய வச்சு தட்டி வச்சிருக்கிற வடை மாவை உள்ளே போட்டிங்கன்னா 2 செகண்டில் எண்ணெயிலிருந்து எந்திரிச்சு மிதந்து மேலே வந்துடும். அதாவது 10 செகண்ட் ஒரு பக்கம் வெந்ததுனே அடுத்த சைடும் 10 செகண்ட் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை, சீக்கிரமே வந்துடும். இது கூட ஆனியன் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆனியன் சட்னியோட ரெசிபி வீடியோ வந்து நாளைக்கு பார்ட் 3ல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.